சமாதானத்தை மட்டும் பேசக்கூடிய அமெரிக்கா வஞ்சித்து உச்சபட்ச தலைவர் 87 வயது அவரை படுகொலை செய்துவிட்டார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட ஈரானை முழுமையாக நாசமாக்கிவிட்டதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு தயார், மரண விழாவை கொண்டாடுங்கள், முடிந்த பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்களை நாசமாக்கிவிட்டேன். இந்த தருணத்தில் ஒரு வெட்கமாக இல்லையா? ஈரான் உலகிற்கு ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், மன உறுதி எப்படி காட்ட வேண்டும் என்ற யதார்த்தமாக உலகிற்கு அடையாளம் காட்டிவிட்டது. மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்க அதிபரை சந்தித்து பேச இஸ்ரேலுடைய வெள்ளை வாழை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி கோமெனியுடைய அந்த இறுதி யாத்திரை அது ஒரு கொண்டாட்டமாக பல கோடி பேர், 3 கோடி வரைக்கும் 30 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள். உலகங்களிலிருந்து பல தலைவர்கள் குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியின் மூலம் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய அந்த செய்தி செவ்வி எவ்வளவுதான் அடித்து நொறுக்கி நாசமாக்கி தலைவர்களை கொலை செய்த போதிலும் தாங்கள் தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டில் எப்போதும் கைவிடப் போவதில்லை என்பதை சித்தாந்த ரீதியாக இறுதி வரை போர் எத்தனை உயிர்களை இழந்தாலும் அது இப்பொழுது அமலாகி கொண்டிருக்கிறது. அது பார்வையிலே நமக்கு தெரிகிறது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று இந்த தருணம் வரைக்கும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற ஒரு அபாயகரமான சூழ்நிலை. கிட்டத்தட்ட பல மாதங்கள் போர் நடந்தும் அவர்களை வெற்றி பெற முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் சமாதானத்தை மட்டும் பேசக்கூடிய அமெரிக்கா வஞ்சித்து உச்சபட்ச தலைவர் 87 வயது அவரை படுகொலை செய்துவிட்டார்கள். நேற்று அந்த காட்சியை பார்க்கின்ற போது உலகமெங்கும் ஆடிப்போன ஒரு சம்பவத்தையும் ஈரானிலே காண முடிந்தது. உச்ச தலைவர் சையத் அலி காமினி அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த பக்கத்தில் 15 மாத குழந்தை, அவருடைய மகள் வயிற்று பேத்தி, அந்த குழந்தையினுடைய ஜனாசா என்று சொல்லக்கூடிய அந்த சிறு குழந்தையின் பாடியும் உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. பலருக்கு பெரும் கண்ணீரை ஏற்படுத்தியது, உருக்கமான நிலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரானை தாங்கள் மொத்தமாக நாசமாக்கி விட்டதாக பதிவு செய்துள்ளது. இந்த தருணத்தில் தேவையற்ற விடயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பைத்தியகாரத்தனமான முடிவு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட பதிவில் ஈரானை முழுமையாக நாசமாக்கி விட்டதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே சமயம் ஈரான் தங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க என்று கெஞ்சுவதாகவும் அவர் பதிவு செய்திருக்கிற நிலையில் சடங்குகள் நடைபெறுவதனால் ஒரு வாரம் மட்டுமே விடுமுறை அளித்திருப்பதாக பதிவு செய்திருப்பது உலக நாடுகள் மத்தியில் இந்த காலகட்டத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு மனித தன்மை அல்ல. 35 மில்லியன் மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ள நிலையில் சர்வதேச மக்களுக்கு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் இந்த தருணத்தில் இவ்வளவு கேவலமாக ஒரு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு தயார், மரண விழாவை கொண்டாடுங்கள், முடிந்த பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்களை நாசமாக்கிவிட்டேன். இந்த தருணத்தில் ஒரு வெட்கமாக இல்லையா? நேரடியாக ஒரு வீரனோடு போரிடுவதை தாண்டி வயதான முதியவரை கொலை செய்துவிட்டு, பச்சிலம் குழந்தையும் கொலை செய்துவிட்டு, இதில் அவர்கள் வீரம் பேசுவது அமெரிக்காவினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கும் மேன்மை தாங்கிய ஜனாதிபதியாக இருக்கும் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்படி பேசுகிறார் என்பது புரியவில்லை. அதே நேரம் பலவீனமான ஈரான் என்று பரபரப்பான தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இந்த கூடுதல் இது உலகத்திற்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அமெரிக்காவுடைய இந்த செல் தான். அமெரிக்கா தோல்வியடைந்த நிலையில் ஈரான்
பலவீனமான நிலையில் ஈரான் என்று பரபரப்பான தகவல்கள் தான் இப்போது உலகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியத்தை அமெரிக்க அதிபருடைய புத்தி இல்லாத இந்த செயல் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் உலகத்தில் இருக்கும் எல்லா தலைவர்களும் இங்கே குழுமியிருக்கிற காட்சியை நாம் காண முடிகிறது. பாகிஸ்தான், இலங்கை, சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானுடைய எதிர்ப்பு படை மசூத், ஆர்மேனியா, அசர்பைசான், கஜகஸ்தான், ரஷ்யா, இந்தியாவிலிருந்து தூதுக்குழுக்கள், ஏமனுடைய தூதுக்குழுக்கள், மலேசியாவிலிருந்து, லெபனானிலிருந்து, ஹமாஸிலிருந்து, ஹவுதிகள் மற்றும் பல்வேறு அரபுகள் இந்த இறுதி விழாவிலே கலந்து கொள்கிறார்கள் என்பது மிக முக்கியமான செய்தி. கலந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது கலிபாப் மிக 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 குலுங்கி அவர் அழுத காட்சியும் இமாம் தியாகி கொமேனியுடைய இரத்த செய்தியும் அவர் அங்கே பதிவு செய்தார். கொமேனியோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான் இந்த கலிபாப். அவருடைய அழுகை இயற்கையான ஒரு அழுகையாக இருந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. 15 மாத குழந்தை அந்த பெரிய மனிதருடைய உடல் அருகே கிடத்தி இருந்தது தான் பலருக்கு கண்ணீர் வர வைக்கும் உணர்ச்சி வசப்பட்ட நிகழ்ச்சியாக தெஹ்ரானில் அமைந்திருப்பதாக சர்வதேச நாடுகளின் செய்திகள் தெரிவிக்கிறது. இதற்கிடையே ஈரான் அரசு இந்த ஊர்வலத்தின் மூலம் ஈரானுடைய தேசியவாதத்தை பொதுமக்களை ஒன்றுபட வைத்துள்ளது என்பது மிகுந்த முக்கியம் வாய்ந்த ஒரு செய்தி. ஈரான் நடந்த போரில் இறந்து போன தலைவர்கள் எல்லோரையும் அடையாளப்படுத்தும் விதமாக இந்த உண்மையை உலகிற்கு சொல்லியது மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இதை வெற்றியை சாதித்த விழாவாகவும் இங்கு மிக முக்கியமாக ஒன்றாக காட்சிப்படுத்தப்படுகிறது. ஈரான் உலகிற்கு ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், மன உறுதி எப்படி காட்ட வேண்டும் என்ற யதார்த்தமாக உலகிற்கு அடையாளம் காட்டிவிட்டது ஈரான். இந்த தாக்குதலில் உயிரிழந்த அவருடைய உறவினர்களின் உடல்களும் கூட அருகருகே வைக்கப்பட்டிருந்தன. 14 மாத பேர குழந்தையான ஜஹ்ரா முஹம்மதி கோல்பயோகானின் சிறிய சவப்பெட்டி வைக்கப்பட்டிருந்ததுதான் கண்ணீரை வரவழைத்தது. இந்த இறுதி நிகழ்ச்சிக்காக கடந்த வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் வளாகத்திற்குள் வெளியே காத்திருந்தார்கள். அடுத்த 3 நாட்களில் தெஹ்ரானில் மட்டும் சுமார் 1.5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள், 2 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அதிகரித்து கொண்டே செல்லலாம் என அதிகாரிகள் கணித்திருக்கிறார்கள். ஈரானுடைய உயர்மட்ட அதிகாரிகளும் தங்கள் துயரத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றிய நாடாளுமன்ற சபாநாயகர் முஹம்மது கலிபா கண்ணீர் மல்க குலுங்கி அழுதுதான் உலகத்தை பெரிய அளவிலே காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த நிலையிலிருந்து இதற்கிடையில் கொமேனியோடு கொல்லப்பட்ட புரட்சிகர பாதுகாப்பு படையின் முன்னாள் தளபதிக்கு பதிலாக அப்படையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட அஹமது வாஹிதியும் கூட அஞ்சலி செலுத்தினார். இந்த திட்டப்படி கமேனியின் உடல் திங்கட்கிழமை வரை தெஹ்ரானில் வைக்கப்பட்டு பின்னர் நகர்வலம் நடைபெறும் என்றும் செவ்வாய்க்கிழமை ஷியா மத முக்கியத்துவம் வாய்ந்த கோம் நகருக்கு புதன்கிழமை அண்டை நாடான ஷியாக்களின் புனித நகரங்களுக்கு கர்பலா போன்ற இடங்களுக்கு அது எடுத்துச் செல்லப்படும் என்றும் இறுதியாக வியாழக்கிழமை அடுத்த வாரம் கொமேனியின் சொந்த ஊரான வடகிழக்கு ஈரானில் உள்ள மஷாத் நகரில் நல்லடக்கம் செய்யப்படும். இந்த இறுதி நிகழ்வுகளில் ஈரான் மற்றும் அண்டை நாடுகளோடு பெரும் பதட்டத்தை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த முக்கியமாக ராஜ்ய ரீதியான செய்தி என்னவென்றால், மாஸ்கோ ஒரு ஆங்கில செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியினுடைய விவகாரத்தை வாசிப்போம். மாஸ்கோ இஸ் ரெடி டு கண்டினியூ இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் ஈரான் ஃபாலோவிங் த வார் வித் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். ரஷ்யாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய டெபுட்டி சேர்மனாக இருக்கக்கூடிய டிமிட்ரை மெத்வதேவ் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது அந்த கருத்தை நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். மாஸ்கோ தயாராக இருக்கிறது தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பு யாரோடு, ஈரானோடு,
இந்த போரை தொடர்ந்து ஃபாலோவிங் த வார் வித் த யூஎஸ் அண்ட் இஸ்ரேல், அமெரிக்கா இஸ்ரேலோடு நடந்த இந்த போரை தொடர்ந்து தாங்கள் ஈரானோடு ராஜ்ய ரீதியாக ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்கிறது மூலோபாய நடவடிக்கைகளை தொடரப்போவதாகவும் ஈரான் அதாவது ரஷ்யா அறிவித்திருக்கிறது. அவர் தான் இதை சொல்லியிருக்கார். ஃபார்மர் ரஷ்ய பிரசிடென்ட் வாஸ் ஸ்பீக்கிங் இன் டெஹ்ரான். அவர் என்ன சொன்னார்னா, வேர் ஹீ இஸ் லீடிங் த ரஷ்யன் டெலகேஷன் அட் த ஃபியூனரல் ஆஃப் த ஃபார்மர் சுப்ரீம் லீடர் அலி கமேனி. அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது தான் அவர் இந்த மாதிரியான தெளிவான செவ்வியை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஈரானுடைய ஸ்பீக்கிங் டு தி தஸ்னீம் நியூஸுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, மெததேவ் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்பீக்கிங் டு த தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சிக்கு அவர் டிமிட்ரி மெததேவ் சொன்ன கருத்து என்னவென்றா, த ஸ்ட்ரைட் ஆஃப் த ஹெர்மூஸ் கேவ் ஈரான், அது அன்பிரசிடென்டட் லெவரேஜ் டியூரிங் த வார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்னெப்போதும் நடக்காத அளவிற்கு ஒரு உத்வேகத்தை உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய கருத்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போன்று ஈரானுடைய அம்பாசிடர்கள் சைனீஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி வில் ரிசீவ் த ட்ரீட்மெண்ட். சைனாவுக்கு ஒரு விசேடமாக ஹெர்மூஸில் வழங்க இருப்பதாகவும் சில செய்திகளை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பல விவகாரங்கள். அதே மாதிரி த நியூ அரேஞ்ச்மெண்ட் டு ஃபெசிலிட்டேட் சைனா அண்ட் அதர் இன் ஹெர்மூஸ் இன் கோஆர்டினேஷன் வித் ஓமன். இப்போ அவங்க இதில் செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓமன் இவர்கள் எல்லோருமே இணைத்து ஏதோ ஒன்றை புதிதாக செய்ய போகிறார்கள், அமெரிக்கர்களை காலி செய்ய போகிறார்கள். இந்த பார்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிச்சயமாக ஒரு புதிய பரிணாமத்தை பாசிங் த்ரூ த ஸ்டேட் அப்படிங்கிறது தான் இன்னும் போர் நடந்தால் அக்கார்டிங் டு த அம்பாசிடர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை என்ன சொல்லுகிறார்கள், தி அப்ளிகேஷன் ஆஃப் த ஃப்ரீ வில் நாட் கான்ட்ரடிக்ட் தி இன்டர்நேஷனல் லா ஆஃப் தி சி. என்ன சொல்கிறாங்க, உலகத்தினுடைய சட்டத்திட்டத்திற்கும் ஐநாவுடைய சட்டத்திட்டத்திற்கும் உட்பட்டே அல்லாமல் புறமாக எதுவும் எடுக்கப்படாது. வில் நாட் கான்ட்ராடிக்ட், மாறுபடாது, முரண்படாது, இன்டர்நேஷனல் சட்டத்திற்கு உட்பட்டது என்பதையும் சர்வதேச ஆங்கில செய்தி தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் பேசக்கூடிய இந்த செய்திகளின் சாராம்சம் இவ்வளவுதான். எந்த நேரமும் மரண நிகழ்வுக்கு பிறகு அமெரிக்கா தாக்கலாம். இதில் வேற முக்கியமான செய்தி, மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்க அதிபரை சந்தித்து பேச இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தான்யாகு வெள்ளை மாளிகைக்கு செல்ல இருக்கிறார். இந்த தகவலும் வந்திருக்கிறது. ஆனால் பெர்மிஷன் கொடுக்கப்படுகிறதா, இவர் செல்ல போகிறாரா, என்ன பேச போகிறார், மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்குள் என்ன நடக்கும்? ஆகவே இன்றைக்கு பெரும் ராஜரீதியாக இணைந்திருக்கிறார்கள் ரஷ்யாவும் சீனாவும். ஹெர்மூஸில் அவர்களுக்கான ஒரு ப்ரிவிலேஜஸ் கோஆர்டினேஷன் இன் பிட்வீன் சீனா வெர்சஸ் ஈரான், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், மூலோபாய ராஜ்ய ரீதியான உறவுகளை தாங்கள் மேம்படுத்த போகிறோம். ரஷ்யா அறிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் வெளிப்படை செய்தி. இது வெளிப்படை செய்தி. ஏன்னா அவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களால் உக்ரைனில் பெரும் அழிவை. ஆகவே அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் பிராந்திய கூட்டாளிகளான ஈரானும் சீனாவும் வடகொரியாவும் ரஷ்யாவும் இணைந்தது காலத்தின் கட்டாயம். அப்படி ஒரு சூழல் தற்போது எழுந்திருக்கிறது. அது இந்த மரண விழாவுக்கு பின்பு அநேகமாக அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட ஒரு பெரும் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தி. வேறு எது செய்தியும் அல்ல. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.